பார்க்க போற தலைப்பு சித்திரை சதீஷ் சித்திரை சதீஷ் நட்சத்திரம். சொல்லுங்க சொல்லுங்க சார். இந்த சபேசன் ஒருத்தர் உள்ள வந்திருக்காரு. அவர் இலங்கையிலிருந்து ஒருத்தர் உள்ள வந்திருக்காரு. சரிங்க. ஐயா என்ன சார்? ஐயா பேசி முடிச்சிருக்கப்ப அவர் கூப்பிடுங்க, பேசினா பார்க்கலாம். ஓகே சார், ஓகே சார், ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு சித்திரை நட்சத்திரம். இது வந்து 14வது நட்சத்திரம். ஸோ இதை பத்தி நம்மளோட பேசுறதுக்கு சேலத்தை சேர்ந்த திரு அஸ்டோ ஸ்ரீராம்ஜி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சார் வாங்க. ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். மகா கணபதி, அன்னை வாராகி, வாயுமைந்தன் அனுமார், எனக்கு இயல்பு குருநாதராக விளங்கக்கூடிய பதஞ்சலி மகரிஷி மற்றும் பாம்பாடி சித்தர் பாதம் பணிந்து எனக்கு ஜோதிடத்தை சொல்லிக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும், ஐயா நாகராஜன் குருநாதர் நாகராஜ் அவர்களுக்கும் அவருடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சித்திரை நட்சத்திரத்தை பத்தி என்னுடைய ஒரு சிறிய பதிவு. அனைவருக்கும் வணக்கம். இந்த சித்திரை நட்சத்திரம் என்பது ராசி மண்டலத்தில் 14 நட்சத்திரமாக அமைகிறது. ராசி மண்டலத்திலே சுமார் 173 பாகை முதல் 186 பாகை வரை பரவிருக்கும் நட்சத்திரம். இது வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரம். இது வந்து உடைபடும் நட்சத்திரம். இது கன்னி ராசியிலும் இருக்கும், துலா ராசியிலும் இருக்கும். இந்த சித்திரை என்றாலே ஒளி வீசுவது ஒரு பொருள். சில சமயம் விளக்கு போன்றும் சில சமயம் ஒளி உள்ள முத்து போன்றும் காணும். இதை இரவில் இதை பார்க்கலாம். இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை துஷ்டா அல்லது விஸ்வகர்மா என்னும் தேவதச்சன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக வந்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான குடும்பம் அமையும். அதே நேரம் மனைவின் மீது பாசமும், மனைவின் பேச்சுக்கு மரியாதை அளிப்பவராகவும் இருப்பார்கள். பரம்பரை கௌரவத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். சிறு வயதில் கொஞ்சம் கஷ்டமும் சிறு சிறு விபத்துகளும் ஏற்படும், கெட்ட சகவாசங்களும் ஏற்படும் என்றாலும் கூட அதன் பின் வாழ்வில் பிற்கூலில் இவர்கள் ராஜயோகம் அனைத்தையும் பெற்று செல்வாக்கும் பெற்று எல்லோரும் அண்ணாந்து பார்க்கும் உயரத்திற்கு சென்று விடுவார்கள். இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவன் வந்து வேகமாக நடப்பார்கள். யாரை பார்த்தாலும் இரக்கமுடன் தானம் பண்ணும் குணம் இவர்கள் இருக்கும். தன்னுடைய கஷ்ட காலத்திலும் தன் தாய் தந்தையருக்கு உதவி செய்யும் பழக்கம் இருக்கும். எல்லாரும் அரவணைத்து காப்பாற்றும் குணமும் இருக்கும். மெல்லிய இடையுடைய அழகிய பெண்களை சுகிப்பவன், அதாவது சுகம் அனுபவிப்பவன், நன்றாகவும் உறுதியாகவும் பேசு வன்மை உள்ளவன் என்றும் கூறப்படுகிறது. பொதுவாக வந்து பண்டைய நூல்களில் ஒவ்வொரு நட்சத்திரத்தும் வெவ்வேறு விதமான குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து உதாரணமா பார்க்க போனீங்கன்னாக்கா, இந்த பிருகத் ஜாதகம், யமன ஜாதகம், இது போன்ற பல நூல்கள் வெவ்வேறு விதமாக சொல்லப்பட்டாலும் பொதுவான கருத்து என்று வரும்போது நாம் அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நடைமுறையில் நமது ஜோதிட அனுபவத்தில் நடைமுறை ஜோதிட அனுபவத்தில் நமக்கு பிரபஞ்சம் அழகக்கூடிய விஷயங்களின் அடிப்படையிலும் நாம் இந்த சித்திரை நட்சத்திரத்தை பற்றிய பதிவை நாம் காணலாம். ரைட். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய நோய் பார்த்தீங்கன்னாக்கா, தோல் வியாதி, சிறுநீரக பாதிப்பு, கர்ப்பப்பை, சிறுநீர் குழாய்கள் போன்றவற்றில் பாதிப்புகளும் உண்டாகலாம். இரத்த சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்புகளும் உண்டு. இந்த நட்சத்திரம் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட 2வது நட்சத்திரம் சித்திரை. பெண்மையான தோற்றத்துடன் மிக அழகாக கண்கள் பிரகாசமாகவும் தோற்றமளிப்பதால் சௌமிய தாரா என்றும் இந்த நட்சத்திரம் அழைக்கப்படுகிறது. இந்த நட்சத்திரத்துக்கு இன்னொரு பெயர் உண்டு. அதுக்கு பேர் சௌமிய தாரா என்று சொல்வார்கள். சுபகாரியங்களுக்கு ஏற்ற நட்சத்திரம். இதன் முதல் 2 பாதங்கள் புதனை அதிபதியாக கொண்ட கன்னி ராசியிலும், அடுத்த 2 பாதங்கள் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசியிலும் அமைந்துள்ளது. பொதுவாக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து தைரியசாலியா இருப்பாங்க. சொல்ல வந்த விஷயத்தை தெளிவாகவும் அழுத்தமாகவும் சொல்வார்கள். பெற்றோர்கள் மீது மரியாதை கொண்டவர்கள். கொஞ்சம் முன்கோபி, இவரிடம் முன்கோபம் என்பது இருக்கும். அதே போல வார்த்தை பிரயோகம் கொஞ்சம் கடினமாக பேசுவாங்க. அப்புறம் அதை நினைத்து வருத்தப்படுவார்கள். இப்படி ஒரு குணாதிசயம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். அதே சமயம் உதவி என்று வருவோருக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்யும் நல்ல குணத்தையும் பெற்றிருப்பார்கள். தான் கொண்ட கொள்கையிலிருந்து சிறிதும் மாற மாட்டார்கள்.
படித்திருந்தாலும் பார்க்கும் வேலைக்கும் படிப்புக்கும் சம்பந்தமே இல்லாத வேலையை இவர்கள் பார்ப்பார்கள். வாழ்க்கை துணையை அதிகம் பேசிப்பவர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு காரியத்தையும் அவர்களை கேட்டுத்தான் முடிவு செய்வார்கள். எதையும் வெளிப்படையாக பேசும் தன்மை கொண்டவர்கள். பிள்ளைகளிடம் அன்பும் கண்டிப்பும் காட்டுவார்கள். கற்பனை திறன் பெற்றவர்கள். சமூகத்தில் வர வர இவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெற்று விடுவார்கள். செல்வாக்கு மிக்கவர்களாகவும் திகழ்வார்கள். நல்ல குடும்ப வாழ்க்கையை பெற்றிடுவார்கள். சாதுரிய பேச்சு, காரியத்தை சாதுரியமாக பேசி காரியத்தை இவர்கள் சாதித்து கொண்டு வருவார்கள். புது புது ஆடை ஆபரணங்களை அணிவதில் விருப்பம் காழ்வார்கள். வாழ்க்கையில் நடந்த பழைய கசப்பான சம்பவங்களை நினைத்து நினைத்து இவர்கள் கவலையும் படுவார்கள். ரைட். இப்போ இந்த நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவர் என்று யார் என்று பார்த்தால் சித்திரை முதல் பாதம். இதன் அதிபதி சூரியனாக வருகிறார். முதல் பாதத்துக்கு அதிபதி சூரியன். படித்த படிப்புக்கும் செய்யும் வேலைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத வேலையை இவர்கள் இருப்பார்கள். ஆனால் திறம்பட செய்வார். நண்பர்கள் வட்டம் என்பது குறைவுதான். எதையும் சாதுரியமாக பேசி சாதித்து விடுவார்கள். செய்ய முடியாத காரியத்தையும் யாரிடம் கேட்காமல் தன்னுடைய இயல்பான குணத்தில் அந்த காரியத்தை வெற்றிகரமாக சாதித்து விடுவார்கள். தன்னம்பிக்கை இவர்களிடம் மிக அதிகம். சுய கௌரவத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். பிடிவாத குணத்தை கொண்டிருந்தாலும் விட்டுக் கொடுக்க தயங்க மாட்டாங்க. குடும்பத்தினர் எதிர்காலத்துக்காக சிந்தித்து செயலாற்றுவார்கள். தாயை மிகவும் நேசிப்பார்கள். எதிலும் கொஞ்சம் பொறுமையை விரும்புபவர்களாக இருப்பார்கள். சித்திரை 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். இதனை ஆளும் கிரகம் புதன் என்று சொல்லப்படுகிறது. புதனை அதிபதியாக கொண்டதுதான் இந்த 2வது பாதம். இதில் பிறந்தவர்கள் எந்த ஒரு காரியத்திலும் ஆழமாக சிந்தித்து முடிவெடுப்பார்கள். உடல் நலனில் அக்கறை காட்டுவார்கள். நகைச்சுவை உணர்வாளர்கள். எதையும் தெளிவாகவும் அறிவுபூர்வமாகவும் சந்தித்து அதற்கு பதில் பேசுவார்கள். அதற்கு உண்டான கருத்துக்களை தெள்ள தெளிவாக கூறிவிடுவார்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள். அப்போ இவர்கள் வாய்ச்சொல் சத்திய மீறல் இவர்களிடம் இருக்காது. அதிக நண்பர்களை பெற்றிருப்பார்கள். ஒருவரை பார்த்த உடனே அவரை பற்றி யூகிக்கும் ஆற்றலை பெற்றவர்கள். பல திறமைகள் இருந்தாலும் இவர்களிடம் திறமைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்திலே இவர்கள் அதை வெளிக்காட்டுவதற்கு தயக்கம் காட்டுவாங்க. திறமை பல இருக்கும். ஆனா அதனை வெளிக்காட்ட ஒரு சின்ன ஏதோ ஒரு மனத்துல ஒரு சின்ன ஒரு இது மாதிரி தயக்கம் காட்டுவார்கள். தன்னம்பிக்கை இவர்களிடம் உண்டு. சரி, அடுத்தது சித்திரை 3ஆம் பாதம் எடுத்தான். இதன் அதிபதி சுக்கிரனாக வருகிறார். எப்போதும் புதுமையாக சிந்திப்பார்கள். செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருப்பார்கள். எல்லோரும் சமம் என்ற பொதுமுடைமைவாதி. எல்லாரும் ஓரில்லை, எல்லாரும் ஓர்வில்லை என்று சொல்லக்கூடிய பாரதியாரின் சொல்லுக்கேற்ப, மூதோரையின் சொல்லுக்கேற்ப இவர்கள் பொதுவுடைமைவாதியாக இருப்பார்கள். சமூக சேவைகளில் அக்கறை இவர்களுக்கு இருக்கும். கலைத்துறையில் புகழ் பெறுவார்கள். இரக்க குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். எதிலும் நேர்மை இருக்கும். ஒரு பணியை ஆரம்பிக்கும் முன் அதில் உள்ள சாதக பாதகங்களை அலசி ஆராய்ந்த பின்னரே தொடங்குவார்கள். வாழ்க்கை துணைக்கு முழு சுதந்திரம் கொடுப்பார்கள். எந்த காரியமானாலும் அவரது கருத்தை அறிந்துதான் செயல்படுவார்கள். அடுத்ததாக சித்திரை 4ஆம் பாதம். சித்திரை 4ஆம் பாதத்தை ஆட்சி செய்வர்கள் செவ்வாய் பகவான். இவர்கள் வீரமும் விவேகமும் கொண்டவர்களாக இருப்பார்கள். பெரியவர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்வார்கள். எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை ஓய மாட்டார்கள். கல்வியில் அதிக கவனம் செலுத்துவார்கள். பயண விரும்பிகள். பெற்றோர்களின் கஷ்டங்களையும் புரிந்து நடப்பார்கள். தலை சிறந்த ஒழுக்க சீலர்களாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையை மதித்து நடப்பார்கள். வாழ்க்கையில் கீழ்நிலையில் இருந்தாலும் கடினமான உழைப்பினால் உயர்ந்த நிலைக்கு முன்னேறுவார்கள். அதே போல் இவர்கள் திடீரென்று காதல் வழியில் சிக்கி மாட்டிக்கொள்வர்களும் உண்டு. இந்த சித்திரை நட்சத்திர 4ஆம் பாதத்தில் இருந்தவர்களுக்கு இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு குணம் இருக்கும். ஆனா இந்த நட்சத்திரத்தில் ஒரு பெண் ருதுவாக கூடாது என்று பழைய நூல்கள் ருது சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது. இந்த நட்சத்திரத்தில் பெண் ருதுவாக கூடாது. ருதுவானால் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு முன்கோபி என்றாலும் பெண்களிடம் தன்னுடைய கோப குணத்தை இவர்கள் காட்ட மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இந்த சித்திரை 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் காதல் வழியில் வீழ்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்லவில்லை. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடைய லக்னம் என்பது சூரியனுடைய சாரம் எடுத்தால், அதாவது சூரியன் லக்ன புள்ளி ஆக இருந்தால் சீமானாக வாழ்வார்கள். ராஜா போன்ற வாழ்க்கை அமையும்.
சந்திரன் லக்ன புள்ளி என்பது சந்திரன் சாரமாகில் ராஜாவாகவும், செவ்வாய் சாரம் எடுத்தால் தரித்திரனாகவும், புதன் சாரமாகில் கல்வி உடையவனாகவும், குரு சாரம் எடுத்தால் தரித்திரனாகவும், சுக்கிரன் சாரம் எடுத்தால் வாணிபன் வியாபாரியாகவும், சனி சாரம் எடுத்தால் திருடனாகவும் இருப்பார். ராகு சாரம் எடுத்தால் மணியக்காரர், விஏஓ இந்த மாதிரி வேலைக்கு செல்வார்கள். கேது சாரம் எடுத்தால் அடுத்தவரிடம் கோல் மூட்டி அவர்களை சண்டைக்கு ஆட்படுத்தி ஒரு கலகம், இவர் வந்து கலகம் மூட்டின்னு சொல்லலாம். இந்த இந்த வீடுகள், இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் கூட இந்த மாதிரி இருக்கிறது. அடுத்ததுக்காக இந்த சித்திரை நட்சத்திர ராசிக்காரர்கள், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அது கன்னியாக இருந்தாலும் சரி, துலாமாக இருந்தாலும் சரி, இவர்கள் வந்து இந்த கர்ம நட்சத்திரம் பதிவு என்று வருகிற போது இவர்கள் மதுரை மாவட்டத்தில் வாடிப்பட்டி வட்டத்தில் உள்ள குருவித்துறை என்ற ஊரில் அமைந்துள்ள சித்திர ரத வல்லப பெருமாள் திருக்கோயில் தாயார் ஸ்ரீதேவி பூதேவி இங்கு வியாழனே வந்து தவம் செய்து தன்னுடைய இயல்பு குருவை பெற்றதாக ஒரு வரலாறு உண்டு. அதே போல குரு தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து வணங்கினால் குரு தோஷங்கள் நீங்கும். அதாவது குரு வந்து அவயோகியாக இருப்பவர்கள். உதாரணமா சௌபாகிய நித்திய நாமயோகம் எடுத்தீங்கன்னா சுக்கிரன் யோகியாகவும் குரு அவயோகியாகவும் வருவார்கள். இவர்கள் செல்லக்கூடிய கோயில் என்பது இவர்கள் மட்டுமல்லாது சித்திரை நட்சத்திர பிறந்த 4 பாதத்தில் பிறந்தவர்களும் இந்த கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் போதே அனைத்து தோஷங்களை நீங்க பெற்று இத்தல இறைவனை வழிபட்டால் திருமண தடை, புத்திர பாக்கியம், அதாவது இவருடைய ஏற்கனவே சொன்னதை போல இவர்களிடம் நிறைய வித்தைகள் இருக்கும், நிறைய நுணுக்கங்கள் நுண்ணறிவு நுணுக்கங்கள் இருக்கும். ஆனால் அது வெளிப்படுத்த மாட்டாங்க, வெளிப்படுத்த தெரியாது. அப்போ அவருடைய பலனை அறியாது இருப்பவர்கள் இந்த கோயிலுக்கு சென்று பெருமாளை வழிபட்டு வரும்போதே இவர்களுடைய வாழ்க்கை என்பது மேம்பட்டு இருக்கும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த பிரபா சாஸ்திரோ அவர்களுக்கும், சதீஷ் அவர்களுக்கும், ஐயா அனுசன் நாகராஜ் அவருக்கும் நன்றி பாராட்டி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்கய்யா. தெளிவான விளக்கம் வந்து ஐயா வந்து கொடுத்துருக்காருங்க. ஐயாவும் பார்த்தோம்னா நம்ம ஒரு 35 வருஷத்துக்கு மேல வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து இருக்காங்க. நீங்க சொல்ற கருத்துக்களும் வந்து வாழ்க்கைக்கு உதவுற மாதிரி கருத்துக்களா தான் வந்து இருக்குங்க. இப்போ வந்து சித்திரை நட்சத்திரத்தை பத்தி ரொம்ப தெளிவா வந்து ஐயா வந்து சொல்லிட்டாங்க. அதாவது பார்த்தோம்னா என்ன சொன்னாருன்னா, நல்ல குடும்பம் அமையும், மனைவியுடன் வந்து நல்ல ஒரு ஒற்றுமை வந்து இருக்குன்னு ஐயா வந்து சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி நோயின்னு பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து சிறுநீரகம் சம்பந்தமான நோய், கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு ஐயா வந்து இந்த சித்திரை நட்சத்திரத்தோட தன்மைகளை பத்தி இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. அதுல ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் சொல்லிக்கிறேங்க. ஸோ ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி சார். ஸோ அடுத்ததா நம்மளோட பேசுறதுக்கு இலங்கையை சேர்ந்த சபீசன் பிரான்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சார் வாங்க. சபீசன் உள்ள வாங்க, பேசுவாங்க, உள்ள அறிமுகப்படுத்திக்க வாங்க. இலங்கையை சேர்ந்த திரு சபீசன் பிரான்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஐயா வணக்கம் ஐயா. நான் பிரான்ஸ்ல இருக்கேன் ஐயா. வணக்கம், நான் சபேஷன். என்ன சொன்னா, இப்ப நான் வேலையில இருக்கிறேன். நீங்கள் இந்த லிங்க் போட்டப்பெல்லாம் கனெக்ட் பண்ணான். எனக்கு இப்ப நேரம் வந்து 2:30 மணி ஐயா, மதியம். கிளாஸ வந்து லிசன் பண்ண முடியும், நல்லா தொடர்ந்து பேச முடியும். என்ன சொன்னா வெளிநாட்டுக்காரங்க எல்லாரும் எங்களோட லாங்குவேஜ்ல தமிழ்ல பேச சரியில்லை, அந்த இடங்கள்ல பேசுறது. மன்னிச்சுக்கொள்ளுங்க ஐயா. நாங்க கிளாஸ்ல அப்படியே இல்லையா தொடர்ந்து இருக்கிறோம், அப்படியே லிசன் பண்ண முடியும், வெளியில வாய்ஸ்ல பேச முடியாது. ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி நன்றிங்க நன்றிங்க. சசிகலா கூப்பிடுங்க. அடுத்ததான் நம்மளோட பேசுறதுக்கு திரு சசிகலா தனசேகரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மேடம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க மேடம். தலைப்புல இருந்து பேசலாங்க மேடம். சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் பத்தி சார் சொன்னது ரொம்ப அருமையா இருந்துச்சு. நான் இன்னைக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்ணோன்னே வந்துட்டு இது தலைப்புக்கு தனியா வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை.
ஆனா ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய தகவல் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆனா அனுபவ ரீதியா சார் சொன்னது உண்மை. 100% உண்மை. ஏன்னா என்னோட சரி. அக்காவும் சித்திரை நட்சத்திரம் தான். இந்த குணங்கள் அப்படியே அவங்களுக்கு இருக்கு. ஓகே, ஓகே. அதுக்கே நான் இன்னைக்கு இந்த நட்சத்திரத்துக்கு வரணும்னே நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா லேட்டா வந்துட்டேன். ஓகேங்க. ரொம்ப இல்ல நன்றிங்க. உங்களுக்கு சொல்லுங்க தலைப்பு சார். தெரிஞ்சா பேசுங்க. இந்த நட்சத்திரத்த இல்ல பத்தி எனக்கு அவ்வளவா இன்னும் நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்ல. திடீர்னு தான் ஜாயின் பண்ணேன். படிச்சிட்டு ஓகே. இருந்தேன்னா நான் சொல்லியிருந்திருக்கேன். ஓகேங்க மேடம். ஓகேங்க. சரி, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். அடுத்த வாரம் பார்த்துக்கிட்டோம். அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். சரி, ஓகே. சரி சார். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சித்திரை நட்சத்திரத்தை பத்தி வந்து பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி விநாயகர் ஸ்துதி. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் நிலம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஸோ இந்த சித்திரை அப்படின்னாலே இந்த 14வது நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சித்திரை வந்து காலபுருஷன்ல இருந்து அஸ்வினில இருந்து 14வது நட்சத்திரமா வந்து வருங்க. இந்த 14 பார்த்தோம்னா 13 நட்சத்திரம் ஃபர்ஸ்ட் 6 ராசியிலையுமே, அடுத்த 13 நட்சத்திரம் வந்து அடுத்த 6 ராசியிலையும் வந்து வருங்க. இந்த ரெண்டையுமே ஜாயின் பண்றது பார்த்தோம்னா இந்த சித்திரை நட்சத்திரம். அப்ப வந்து இந்த சித்திரை நட்சத்திரக்காரோட தன்மைகள் பார்த்தீங்கன்னா, யாராவது சண்டை போட்டாங்கன்னா அவங்கள ஜாயின் பண்ற வேலை பார்த்தாங்கன்னா இவங்க வந்து ஈஸியா வந்து அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த சித்திரை நட்சத்திரக்காரோட வந்து கூட வச்சுட்டாங்க அப்படின்னாலே, இல்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா இங்க போய் ஒரு பஞ்சாயத்து பண்ணாங்கன்னா அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுதான் வந்து அந்த நட்சத்திரம் வந்து சொல்ல வருது. ரெண்டையுமே வந்து இணைக்கிறது அப்படின்னு வந்து அதுக்கு வந்து பேருங்க. இப்ப சித்திரை அப்படின்னாலே வயல்வெளி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இவங்க அடிக்கடி வந்து வயல்வெளி சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வந்து போயிட்டு வர்றது, நெல் களஞ்சியம், அதாவது நெல் நாத்துண்டுவாங்க அந்த ஏரியாவுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு மாற்றங்கள் வந்து நிகழும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடிக்கடி வந்து வயல்வெளிக்கு வந்து போயிட்டு வருவாங்க. அடுத்தது வந்து பூட்டுன்னு சொல்லுவாங்க. திண்டுக்கல் பூட்டு. ஸோ சித்திரை நட்சத்திரக்காரர் எப்பவுமே திண்டுக்கல் பூட்டு வாங்கி வீட்டுல பூட்டி வைக்கிறது, திண்டுக்கல் பூட்டு சம்பந்தமான படங்கள் வச்சுக்கிறது எல்லாமே வந்து நல்லதுன்னு வந்து சொல்லாங்க. அடுத்தா பார்த்தோம்னா ஜவுளி கடை. சித்திரைனாலே ஜவுளி கடை. ஸோ அடிக்கடி வந்து ஜவுளி கடை வாரம் ஒருக்காவது ஜவுளி கடை வந்து போயிட்டு வந்துடும் நல்லதுங்க. இல்ல அப்படின்னா இந்த கிராம பகுதியிலலாம் வந்து இந்த சந்தைன்னு வந்து போடுங்க. அந்த சந்தையில இருக்கிற ஜவுளி கடைக்கு போயிட்டு வர்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சிறப்பான பலனை வந்து கொடுக்குங்க. இது வந்து ஜாயின் பண்றது அப்படின்னு சொன்னேன். அது வந்து பாம்பன் பாலம். ராமேஸ்வரம் போனா வந்து அந்த பாம்பன் பாலம் வந்து 2மே வந்து ஜாயின் பண்ற மாரி வந்து இருக்குங்க. ஸோ அதனால வந்து இந்த பாம்பன் பாலத்துக்கு வந்து இந்த சித்திரை நட்சத்திரக்காரு ராமேஸ்வரம் போனாங்கன்னா, அங்க போய் ஒரு 1/2 அன் ஹவராவது நின்னுட்டு வர்றது வந்து ஒரு நல்ல பலனை வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்குங்க. அப்புறம் சித்திரை அப்படின்னு பார்த்துட்டோம்னாலே, இது வந்து சுக்கிரனுடைய கர்மா. ஆ சுக்கிரன் அப்படின்னு பார்த்துட்டோம்னாலே, சித்திரை நட்சத்திரக்காருக்கு ஒரு சின்ன வயசுலயே வந்து திருமணம் வந்து பண்ணி வச்சுறது வந்து நல்லதுங்க. இல்லைன்னா இந்த சுக்கிரனுடைய கர்மாவை வாங்கிக்கிறதுனால, திருமணம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து எங்களுக்கு வந்து கொடுக்குங்க. ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல வந்து திருமணம் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா, இவங்க வந்து நெறையா பீப்பிள்ஸ் வந்து திருமணம் ஆகாம வந்து இருக்கிறாங்க. ஏன்னா சுக்கிரனுடைய கர்மா. சுக்கிரன்ங்கிறது திருமணம். இப்ப இந்த திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு வந்து வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குங்க. அதே வந்து செவ்வாய் ஓட நட்சத்திரமா வந்து வருதுங்க. சுக்கிரனுடைய கர்மம். இப்போ செவ்வாய், சுக்கிரன் அப்படின்னாலே வந்து இந்த செக்ஸுவல் திங்கிங் வந்து அதிகமா வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சித்திரை நட்சத்திரக்காருக்கு வந்து அந்த எண்ணங்கள் வந்து அதிகமா வந்து வெளிப்படும். ஆசைகள் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஏன்னா செவ்வாய், சுக்கிரன் காம உணர்வுகள் வந்து அதிகமா இருக்குன்னு வந்து சொல்லலாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, கலைகள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருப்பாங்க. கலைகள் வந்து எப்படி உருவாக்கலாம்? என்ன டிசைன்ல பண்ணலாம்? அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து இவங்களுக்கு வந்து வந்து இருக்குங்க. அதாவது கலைகளு, சிலைகளு, பெயிண்டிங், இந்த ஓவியம் வரையறது, இதெல்லாம் எப்படி வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து பண்ணலாம்? அப்படின்னு வந்து இவங்களுக்கு வந்து மைண்ட் திங்கிங்கே வந்து வந்து இருக்குங்க. நீங்க பார்த்தோம்னா, வீணா வெட்டியா இருக்கிற ஆஃபீசர்ஸு,
சண்டை சச்சரவுகள் இல்ல இடத்துல தான் வந்து இவர் வந்து இருப்பாரு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஏன்னா இவர்கள் சூழ்ந்து வந்து அதெல்லாம் வந்து இருக்குங்க. வீண் விவாதங்கள் பண்ற ஆளு வருவாங்க. சண்டை சச்சரவுகள் நடக்கிற ஏரியாவில் தான் வந்து இவர் இருப்பாரு. அது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து இவருக்கு வந்து கொடுக்குங்க. நோயின்னு பார்த்துட்டோம்னா இது வந்து செவ்வாய் சுக்கிரன் அப்படிங்கிறப்போ செவ்வாய் வந்து புதனோட வீட்டில் மிதுன கண்ணியில வர்றதுனால இதுக்கு வந்து அது வந்து அடிவயிறை குறிக்கிறதுனால கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் பெண்களா இருந்தா, ஆண்களா இருந்தா சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து கொடுக்கும். பெண்களுக்கு பார்த்தோம்னா மாதவிடாய் பிரச்சனைகளும் வந்து, ஏன்னா அடுத்தது வந்து மர்ம உறுப்பை குறிக்கிறதுனால வந்து துலாம் வந்து மர்ம உறுப்பு செவ்வாய் சுக்கிரன் நீர் சம்பந்தப்பட்டது. சுக்கிரனுங்கிறது நீர்ன்னு நம்ம வந்து சொல்லலாங்க. இப்போ வந்து அப்புறம் இந்த நீர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து அதிகமாக வந்து இருக்குது. அதனாலதான் வந்து நீர் சம்பந்தமான நோய்கள் வந்து இந்த சித்திரை நட்சத்திரக்காருக்கு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்து இவங்களுக்கு வந்து ஏற்படும். ரத்த சம்பந்தமான நோய்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இந்த நட்சத்திரக்காருக்கு வந்து ஏற்படுங்க. நீங்க வந்து திடீர்னு கோவப்படுவாங்க, திடீர்னு வாக்குவாதம் எல்லாம் ஓவரா வந்து பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க இந்த நட்சத்திரக்கார் வந்து. இந்த நட்சத்திரக்காரருக்கு பரிகாரமா பார்த்தோம்னா வில்வ மரம் வளர்த்துறது வந்து நல்லதுங்க. இவங்க நட்சத்திர குறியீடு சித்திரை அப்படின்னாலே புலி. திருமண பொருத்தத்துல பார்த்தோம்னா இது வந்து புலி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ இந்த புலிக்கு வந்து நிறைய வந்து ஒத்து வராம வந்து போங்க. நிறைய நட்சத்திரங்கள் வந்து ஒத்து வராம வந்து இருக்குங்க. அதனால வந்து நம்ம பார்த்து தான் வந்து திருமணம் சார்ந்து பண்ணும்போது அதை வந்து நம்ம பார்த்து தான் வந்து பண்ணணுங்க. பொருத்தம் பார்க்கும்போது வந்து அதை வந்து பர்ஃபெக்டா வந்து பார்த்து, சித்திரைனாலே புலி, அதை வந்து புலிக்கு என்ன மிருகம் வருதோ அதை வந்து நம்ம சேர்த்தோணுங்க. கண்ணியில் இருக்கிற சித்திரையை பார்த்தோம்னா இவங்க வந்து பச்சை நிற புலிகள் வந்து யூஸ் பண்றது வந்து நல்லதுங்க. துலால் இருக்கிற நட்சத்திரக்கார் பார்த்தீங்கன்னா, துலால் இருக்கிற சித்திரை நட்சத்திரக்காரர் வந்து வெண்புலி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பச்சை நிற புலி வந்து, ஏன்னா கன்னிங்கிறது பச்சை, புதன்கிறது பச்சை, அதனால பச்சை நிற புலியை வந்து யூஸ் பண்ணுவாங்க. துலாங்கிறது வெண்பட்டு, இந்த சுக்கிரனோட வீடுங்கிறதுனால அது வந்து வெண்பட்டை வந்து குறிக்கிறதுனால வெண்ணிற புலி சார்ந்த படங்கள் வச்சுக்கிறது வந்து நல்லது. அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரி நம்ம சேலம் ஐயா சொன்னாரு, மதுரை பக்கத்துல உள்ள குருவித்துறைங்கிற ஊர்ல வந்து சித்திரை ரத வல்லப பெருமாள் கோயில் வந்து இருக்காங்க. ஸோ அங்க வந்து கம்பல்சரி இந்த சித்திரை நெசக்காரர்கள் வந்து போயிட்டு வர்றது வந்து ஒரு நல்ல சிறப்பா வந்து கொடுக்கும். மதுரை பக்கத்துல குருவித்துறைங்கிற ஊர்ல சித்திர ரத வல்லப பெருமாள் கோயில் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ அங்க வந்து மெயினா போயிட்டு வர்றது வந்து நல்லதுங்க. சித்திரை அப்படின்னாலே சக்கரத்தாழ்வார் வழிபாடுகள் வந்து மெயினா பண்ணிட்டு வர்றது வந்து நல்லதுங்க. சக்கரத்தாழ்வார் படம், சக்கரத்தாழ்வார் போட்டோ வச்சுக்கிறது, இல்லை கோயில் போறது, இதெல்லாமே இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும். சித்திரைங்கிறது நட்சத்திர தேவதைகள்ல ஒரு புக்ல பார்த்தீங்கன்னா மகாலட்சுமின்னு வந்து போட்டிருக்குதுங்க. அதிதேவதையா பார்த்தோம்னா விஸ்வகர்மா வழிபாடுகள் வந்து அதிதேவதையா வந்து வருங்க. அடுத்ததான் பார்த்துட்டோம்னா இந்த சித்திரை அப்படின்னாலே முத்து, சித்திரை அப்படின்னாலே கடலுக்கு இருக்கிற அந்த முத்து வந்து குறிக்கிறது சித்திரை. இப்போ முத்து சம்பந்தமான மோதிரங்கள் மாட்டிக்கிறது இதெல்லாமே வந்து நல்லது. புலியோட கண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புலிக்கண் இந்த போட்டோவெல்லாம் மாட்டி வைக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சித்திரைனாலே ஒளி பிரகாசம். ஸோ சித்திரையிலுக்கார நட்சத்திரக்கார ஒருத்தர் இருந்தாலே ஃபேஸ் வந்து நல்லா அழகா இருக்கு, பிரகாசமா வந்து இருக்கு, டல்லா இல்லாம வந்து பிரகாசமா இருக்கு. ஸோ முன்னாடி பேசின 2 பேருமே வந்து 2 ஜாம்பவான்களுமே வந்து இது வந்து சொன்னாங்க, ஒளியா பிரகாசமா வந்து இருக்கும் அப்படின்னு. நீங்க தானமா பார்த்தோம்னா வஸ்திர தானங்கள் வந்து கொடுக்கறது வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இதுதான் வந்து நான் சித்திரை நட்சத்திரத்தை பற்றி வந்து நான் சொல்ல வர்றேன். அதாவது சித்திரை நட்சத்திரக்கார் பார்த்தோம்னா வயல்வெளிக்கு வந்து அடிக்கடி போகணுங்க. அடிக்கடி ஜவுளிக்கடை வந்து போகணும். மெயினா வந்து அடிக்கடி ஜவுளிக்கடை, சித்திரைனாலே ஜவுளிக்கடை, அடிக்கடி ஜவுளிக்கடை போய் மாசம் ஒரு ட்ரெஸ் எடுத்தாங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த சித்திரை நட்சத்திரக்காருக்கு வந்து
ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்குங்க. சித்திரை நட்சத்திரம் ராமேஸ்வரம் போனீங்கன்னா பாம்பன் பாலம் கம்பல்சரி ஒரு 1/2 hour ஆகுது நின்றுட்டு வர்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய கருத்தா வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய தலைப்புல இருந்து ஏதாவது கொஸ்டின் கேட்கறதா இருந்தா கேட்கலாங்க. இன்றைய தலைப்புல இருந்து இல்ல அப்படின்னா நம்ம வந்து முடிச்சுக்கலாங்க. சார் முடிச்சுக்கலாங்களா? முடிச்சுக்கலாம். ஓகே சார். முடிச்சுக்கலாங்க ஐயா. ஓகே சார். ஓகே சார். ஐயா இந்த இது ஸ்ரீராம் ஐயா சொல்லுங்க ஐயா. சித்திரை அந்த கோயில்னு சொன்னீங்களா, மதுரை பக்கத்துல என்ன கோயில் பேருங்க? அது வாடிப்பட்டி கிட்ட இருக்குங்க, குருவித்துறை. குருவித்துறைங்களா? வாடிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமாங்கய்யா. அங்க பக்கத்துல குருவித்துறைங்கிற ஊர்ல ஒரு பெருமாள் கோயில போனால உள்ளே பெருமாள் கோயில் இருக்கு. அங்க பெருமாள் கோயிலுக்கு அவங்க ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் குருவித்துறைங்களா? குருவித்துறைன்னு பேரு, ஊர் பேரு குருவித்துறை கிராமம். குருவித்துறை. ஓகே ஓகே. குருவித்துறை வழிபாடு சார். பண்ணிட்டு வரும்போது, அதாவது ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு போனாங்க அவங்க. ஓ சரி சரி. இன்னைக்கு பெருமாள் வழிபாடு துளசியால அர்ச்சனை பண்ணிட்டு பெருமாளை வலம் வந்து வணங்கி அங்க இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் வழிபாடு ஓ முக்கியமான சித்திரை நட்சத்திரமும் சக்கரத்தாழ்வாரும் ஒரு தொடர்பு உள்ள நட்சத்திரங்கள். ஓ இப்படி வரும்போது வண்டி வாகன ஆதி யோகங்கள் இவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ஓஹோ. ஒண்ணு வாகனக்காரகன் வந்து சுக்கிரன் வந்து கிட்டத்தட்ட வந்து சக்கரத்தாழ்வார் சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் தான், லட்சுமி. ஆமா ஆமா. அந்த ஒரு அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சி அவர்கள் வந்து வாழ்க்கையில நல்லா மேம்பட்டு வருவாங்க. ஓ இது கண்டிப்பா வந்து கண்டிப்பா. எப்படின்னா திண்டுக்கலுக்கு தாண்டின உடனே வரும் இந்த வாடிப்பட்டின்னு ஒரு இடம் வரும். ஆமா கேள்விப்பட்டிருக்கோம். வாடிப்பட்டி பக்கத்துல வந்து அங்க இறங்கிட்டு குருவித்துறைன்னு கேட்டீங்கன்னா அங்க இருந்து பஸ் ட்ரெயின் ஆட்டோ கிட்ட பிடிச்சு நம்ம போலாம். ஓகே ஓகே ஓகே. போற நாள் வந்து சித்திரை நட்சத்திரம் வரும். அது புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப விசேஷம். ஓகே ஓகே. ஆமாங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா. சித்திர ரத வல்லப பெருமாள் கோயில். சித்திர ரத வல்லப பெருமாள். சித்திரை ரதம், அங்க ரதம் இருக்கு. ரதம். ஓகே ஓகே. சித்திரை ரத வல்லப பெருமாள் கோயில் குருவித்துறை, வாடிப்பட்டி வட்டம், திண்டுக்கல் அருகில் இருக்குங்க. திண்டுக்கலுக்கும் மதுரைக்கும் நடுவுல உள்ள ஊர். ஓ சரி சரி சரி. ஓகே ஓகே ஓகே. ம். ஐயா இந்த ரோட்ல எல்லாம் சித்திரம் வரைகிறாங்க பாத்தீங்களா? ஆமா. அவங்களுக்கெல்லாம் இந்த நட்சத்திரக்காரங்க உதவி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். சரிங்கய்யா. அதாவது சித்திரம் வரைங்களுக்கு ஆமா, ஆமா, ஆமா. நிறைய ஹெல்ப் பண்ண இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சிட்டே இருக்குமா அவங்களுக்கு? ஆமாங்க. இந்த நட்சத்திரக்காரர் தான் சார் வரைவாங்க மெயினா. ஆமா, பெரும்பாலும் இவங்க தான் வரைவாங்க, இல்லைனாலும் ஹெல்ப் பண்ணலாம். கலைகளில் ஆர்வம் உண்டு. அதாவது கலைகளில் ஆர்வம் ஒன்று புதன் இருந்தாலும் சரி, துலாத்துல இருந்தாலும் சரி, உங்களுக்கு கலைகள் ஆர்வம் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இது உடைப்பட்ட நட்சத்திரம் 2 வெவ்வேறு வீட்டுல வருது இல்லைங்களா? ஆமாங்க ஆமாங்க. ஆமா ஆமா. அது அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். என்னன்னா அந்த லக்னம் முக்கியமா ஐயா. அது ஒரு சின்னது நான் ஏற்கனவே சொன்னது போல நட்சத்திரத்துல பிறந்திருக்கணும் ஐயா. ராசி வீடு அமையும். லக்னம் வந்து சூரியன் சாரம் வாங்கி லக்ன புள்ளி கிருத்திகை, உத்தரம், உத்திராட இந்த மாதிரி நட்சத்திரம் விழுந்துருச்சுன்னா அந்த ஆள் வந்து ராஜா போல இருப்பாங்க. இந்த சந்திரனுடைய சாரம் வாங்கிச்சுனாக்கா, அதாவது லக்ன புள்ளி அல்லது லக்னம் சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இப்படி அமைஞ்சிச்சுனாக்கா ராஜாதான். அவனை கையிலே பிடிக்க முடியாது, ராஜாதான். ஆமா. ஆனால் செவ்வாய் சாரம் வாங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இதே சித்திரை அவிட்டம் இந்த மாதிரி சாரம் வாங்கிச்சுன்னா தரித்திரமான வாழ்க்கையாகும். ஆமா, அந்த மாதிரி குருசாரம் வாங்கிடுச்சுனாக்கா புனர்பூசம், விசாகம், போராட்டாதி நட்சத்திரத்துல லக்ன புள்ளியோ லக்னாதிபதியோ இருந்தான்னாக்கா ஒரு கொஞ்சம் தரித்திர யோகம் உண்டு. ஏன்னா இது புதனுடைய நட்சத்திரமா இருந்தாலும் சரி, துலா நட்சத்திரமா இருந்தாலும் குரு வந்து உங்களுக்கு பகை அப்படிங்கிற ஒரு அம்சத்துல வருது. இதே சுக்கிரன் சாரம் வாங்கினா நல்ல வணிகன், வியாபாரி, துணிக்கடை, சித்திரம் வரைவது, கலைகளில் வித்தகன் இப்படியெல்லாம் ஆயிரும் அவருக்கு. அந்த மாதிரி இது வரும். சனியினுடைய சாரமாக அனுஷம், பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி அமைந்து அல்லது லக்னாதிபதி நின்றால் இந்த நட்சத்திரத்தை சித்திரை நட்சத்திர பிறந்தவர்கள் வந்து திருடன் ஆயிடுவான். எப்படி ஒரு குணாம்சமும் கொடுத்துரும். ஆனா லக்னம் தானே தீர்மானிக்கும் ஜாதகரை.
இப்ப நீங்க சொன்னதெல்லாம் லக்ன புள்ளி இதுல விழுந்தா லக்ன புள்ளி லக்னாதிபதி அது லக்னம். விழுந்து விழுந்து சித்திர நட்சத்திரமா இருக்கணும். ஆமா ஆமாங்க ஐயா. அடுத்தது ராகு ஆ, சாரம் வாங்கிடுச்சு. ராகு தானே திருவாதிரை சுவாதி சதயம். ஆ, ஆ. இந்த விஏஓ அந்த மணியக்காரன் தண்டை இவங்க எல்லாம் சொல்றாங்க இல்லையா, வரி வசூல் பண்றவன், ஆமா 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 இந்த மாதிரி நாலு வேலைக்கு போயிருவாங்க, நல்ல சீரும் சிறப்பமா இருப்பாங்க. கண்டிப்பா. சூப்பர். அஸ்வினி மகம் மூலம் கேதுடி சாரம். கேதுனுடைய சாரம் வாங்கிடுச்சு அப்படின்னா இவங்க அது கோல் மூட்டுவாங்க, சண்டை மூட்டுவாங்க. ஓ, மூன்ற வேலைகள். ரெண்டு பேரும் பேசி சண்டை போடும்போது ஓரமா இருந்து ரசிப்பாங்க. அது கோல் ரசிக்கிறது. மூட்டு இந்த போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி இவன் இப்படி செய்யறான் இப்படி செய்யறான், இந்த அவங்க மேல புகார் கொடுக்கறதெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்க தான். கண்டிப்பா கண்டிப்பாங்க. இது அதாவது கேது சாரம் வாங்கினாக்கா ஒண்ணு. அது கேது சாரம் கேது சாரம் சொல்லிட்டா 2, 3 நாள் வாங்கலாம். ஆனா அஸ்வினி 1, மகம் 1, கேது மூலம் 1 சாரம் மட்டும் லக்னாதிபதி வாங்கக்கூடாது. லக்னம் நிக்கக்கூடாது. லக்ன புள்ளி அமையக்கூடாது. ஒண்ணு கண்டாந்த தோஷம் ஆயிடும். கண்டிப்பா கண்டிப்பா. அது கண்டாந்த தோஷம் இல்லைங்களா? ஆமா ஆமா. எல்லாரும் கண்டிப்பா. கண்டாத பாதம் என்பதால் இவர் விபத்துக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா இது சித்திரைங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம். ஆமா. அதனால கொஞ்சம் விபத்து கண்டங்களை சந்திக்கக்கூடியது அது வரும். இவங்களுக்கு பல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு அமைப்பில் இருந்தாக்கா பல்லுல அடிபடும், பல்ல எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஓகே 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 ஓகே. ஏன்னா சித்திரை செவ்வாய் பல்லு இல்லைங்களா? ஆமா ஆமாங்க. ஆமாங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஆனா என்னன்னா நல்லா கெட்டிக்காரங்க இவங்க. இவங்களை புரிஞ்சிக்கவே முடியாது. நல்ல அறிவாளியா இருப்பாங்க. ஆனா கண்டிப்பா. பயங்கர கெட்டிக்காரங்க. நல்ல வலுவான ஆளுங்க. என்ன கொஞ்சம் மூக்கு முன்ன கொஞ்சம் கோபம் வரும். முன் கோபம் அதிகம். கருணை, தயாள குணம், கருணை குணம் எல்லாம் இருக்கு. அடுத்தவனுக்கு ஹெல்ப் பண்றது, ஐயோ அடிபட்டானே உனக்கு தூக்கி இது பண்றது, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆமா ஆமா. இதுதான் என்னுடைய நட்சத்திரம் இவங்க. நம்ம இவரு சொன்னது நல்ல பாயிண்ட். எனக்கு அது படல, டக்குன்னு வரல. இந்த துணிக்கடை, பாலம், ஆமா ஆமா ஆமா. அது எனக்கு வரல டக்குன்னு. அதுவும் நல்லது. அது இந்த நிகழ்ச்சி மூலமா எனக்கு ஒரு உபதேசம் ஆன மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். ஆமா, பாம்பன் பாலம். நல்லா நல்லா இருந்தது ஐயா என்னுடைய இது. நீங்க சொன்ன மாதிரிங்க ஐயா, கேதுடைய லக்கண புள்ளி ஒருத்தர் இருக்காருங்க, சித்திர நட்சத்திரக்காரரு. பயங்கரமான சுயநலவாதிங்க. ஆமா. பாத்தீங்களாக்கா இந்த கோல் மூட்டுற வேலையில கில்லாடிங்க. அதான் கோல் மூட்டு அர்த்தம் இப்படி இருக்கிறான் பாரு, இவன் இப்படி இருக்கிறான்னு சொல்லி போட்டு போட்டு கொடுத்துருவாங்க. ஆமா ஆமாங்க. சைலண்டா ஒதுங்கிக்குவாங்க. அவங்க 2 பேரும் அவனை திட்டு மாதிரி அதை ரசிப்பார் பார்த்து. ஆமா ஆமாங்க. இது ஒரு குணம் அவங்க கிட்ட. அதுல ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. ஆமா ஆமா. அதே மாதிரி இன்னொரு ஒரு பொண்ணு சித்திர நட்சத்திரம் தாங்க. அதுக்கு திருமணத்தும் போது பாத்தீங்கன்னாக்கா அவங்க அம்மா அப்பாவே திருமணம் ஏற்பாடு பண்ண முடியல. கடைசியில பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு வேற சொந்த ரிலேஷன்ஸா எல்லாமே சேர்ந்து ஆளுங்க பணமெல்லாம் போட்டு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. அந்த திருமணம் அந்த தோசை வந்துருச்சு பாருங்க. ஆமா வந்துச்சு. ஆமா. அத்தனைக்கு திறமையெல்லாம் பொண்ணுதான், நல்லா படிச்சிருக்குதா, திருமணம் செஞ்சுக்க ஆள் இல்லாம மற்றவங்களாம் சேர்ந்து செய்ய வைக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆமா ஆமா ஆமா. அதனால இன்னைக்கு நான் பேச எல்லா கருத்துக்களுமே நடைமுறையில இருக்கக்கூடிய கருத்துக்கள் தான் எல்லாமே. ஆமா உண்மைதாங்க. ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே. ஐயா நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? கேளுங்க கேளுங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க அவங்க அப்பாவோடய ஒத்து போக மாட்டாங்க. அவங்களுக்கும் அப்பாவுக்கும் ஆகவே ஆகாதுங்க. சித்திரை நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்துட்டாலே அப்பா உயிரோட இருக்கிறதே சிரமம். அதையும் மீறி இருந்தாலும் ரொம்ப சிரமப்பட்டு தான் வாழ்க்கையை ஓட்டுவாங்க அவங்க. அவங்க வேற வீட்டுக்கு தத்து பிள்ளையா போயிடுவாங்க. இல்லன்னா அப்படி அப்படித்தான். அப்படி போகணும். இல்லைன்னா சிரமப்பட்டு காலத்தை ஓட்டுவாங்க. அந்த குழந்தைய வளர்த்துறதுக்குள்ள போதும் ஆயிரவில்லை. ஆமா ஆமா. இது ஒரு பாயிண்ட் நீங்க யாரும் சொல்லல, அதனால நான் சொல்லலாம் அப்படின்னு. அது அதே நாங்க எழுதி சொல்ற படிக்கிற மாதிரி இருந்தா எல்லாம் வந்திருக்குன்னு எல்லாம் மெமரியில் இருக்குது அப்படின்னு சொல்றதுனால நிறைய இது அனுபவத்து ரீதியா தான் நானும் சொன்னேன். இது நிறைய பேருக்கு தான் இருக்கு, அதனால சொன்னேன். இல்ல உண்மைதான். அந்த இடத்துல பிறந்துட்டாலே அந்த மாதிரியான அப்ப தந்தைக்கே ஒரு தோஷம் தான் அது. ஆமாங்க சார். ஆமா, சித்திரை அப்படின்னாவே தந்தைக்கு ஒரு தோஷம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் தான். அதே மாதிரி கண்ணியில செவ்வாய் இருந்தாலும் அப்படித்தான்.
நன்னிச்சவை கடலும் மத்தும்பாங்க. ஆமா ஆமாங்க சார் ஆமாங்க சார். அது ஒரு தோஷமுள்ள ஒரு சமாச்சாரம் தான் அதெல்லாம் வந்து. ம். ஓகே 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 பரவாயில்ல. சரிங்க சதீஷ். ஓகேங்க சார். ஓகே. அது துலா ராசியா இருந்தா சதீஷ் தான் பிரச்சனை வரும்னு நினைக்கிறேங்க. ஹலோ சார், கேக்குதுங்களா? சொல்லுங்கய்யா. சித்திரை நட்சத்திரத்துல சதீஷ் சார் கேக்குதுங்களா? நம்ம அப்படி ஹலோ சொன்னாலும், அதாவது தாய் தந்தையர் பெற்றோர்களுமே இருக்க மாட்டாங்க, இளமையில இழந்து போயிடுவாங்க அப்படின்னாலும், அது வந்து நட்சத்திர குணாம்ச ரீதியா நம்ம சொல்றோம். ஆமா அதே ஆமா மாதிரி தந்தையை விட்டு விலகி இருக்கிறது, வெளியூர் போய் பிழைக்கிறது, தாய் தந்தையர் வந்து சொந்த ஊர்ல விட்டுட்டு இவர் பிழைக்க வெளியூர் போயிடுவார். இந்த குணாம்சங்கள் வந்து இருக்கு. ஆனா குணாம்சங்கள் இருந்தாலும் இவர் எந்த லக்னத்தில் பிறந்தார், இந்த லக்னத்தை பொறுத்து இந்த நட்சத்திர குணாம்சங்கள் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பா. எப்படின்னா குரு தந்தை பார்த்து மாறுங்க சார் கொஞ்சம். சூரியன் சனி தான் நம்ம எடுக்க முடியும். இப்போ சூரியன் சனி தந்தை தனையன் உறவுன்னு இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா. ஆமாங்க சார். தந்தை தனையன் உறவுங்கிறது வந்து சூரியன் தந்தை, சனி மகன். அப்ப 2 பேருக்கும் ஆகாதுங்கிற குணம் இருக்கு அப்படின்னா, சில பேருக்கு வந்து சூரியன் சனி சேர்க்கை இருக்கிறவங்க அப்பா மகனும் ஒத்து போய் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வந்து சூரியன் அப்படின்னு எடுத்தோம்னா 9ஆம் இடம். மகன் எடுத்தோம்னா ஜாதகர், அவருடைய ஜாதகம். அப்போ 9ஆம் இடத்தை பொறுத்தும் சூரியனுடைய நிலையை பொறுத்து தான் இதை வந்து நம்ம நிர்ணயம் பண்ண முடியும். என்னங்க ஐயா? சரிங்களா ஐயா? கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. அது ஒண்ணு பார்க்கணும். நட்சத்திரத்தில் நம்ம வந்து நம்ம பொதுவான குணாம்சங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். இப்ப நேட்டிவ் சொந்த ஊரை விட்டு அவர் வெளியில போறாரு அப்படின்னாக்கா, பூர்வீகத்தை விட்டு வெளியில போறாருனாக்கா சனியினுடைய பாதிப்பு இல்லாம அவர் வெளியில போக முடியாது. சனி தான் பூர்வீகத்தை கிரகமே. கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ அதே மாதிரி இருக்கும். இவருக்கு அந்த அடி வயிற்று சம்பந்தப்பட்ட வியாதிகள் சொல்லப்பட்டாலும் இது வந்து 6-7 காலபுருஷ தத்துவத்தில் 6-7 2 இன்வால்வ் ஆகுது. ஆமா ஆமா. 6ன்னா அடிவயிறு, 7ன்னா வந்து மர்ம உறுப்பு அப்படின்னு சொல்லலாம். காலபுருஷன் 7வது வீடு. ஆமா ஆமா. வியாதிகள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மூத்த சிறுநீரக கல்லு, பெண்களாக இருப்பின் வந்து இந்த மாதிரி அடிவயிறு தொந்தரவு, இந்த மென்சுவல் சைக்கிள் ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு. அதாவது மந்த்லி ஒன்ஸ் அந்த இயற்கை அடைப்பு வரும் இல்லைங்களா? ஆமா ஆமாங்க. அது சம்பந்தப்பட்ட பிழைகள் வரும். 6ஆம் இடம் என்று எடுத்தோன்னே சில பேருக்கு வந்து 6ஆம் இடம் அது மட்டும் சொல்ல முடியாது. இந்த தொழில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஏன்னா ஒரு கோப அவசியம் உள்ளவர்கள் டக்குன்னு கோபப்பட்டுருவாங்க. ஏன்னா செவ்வாயினால கோபம் இல்லைங்களா? கண்டிப்பா. இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் இது பண்ணுவாங்க. சில பேர் வந்து இந்த கோல் மூட்டுற வேலை இதெல்லாம் பண்ணி பேரை கெடுத்துட்டு இவங்களை ஊர் விட்டு ஊர் தள்ளி விட்டுருவாங்க. அப்படியும் நடக்கும். ஏன்னா 6ஆம் இடம் வந்து ருணரோக சத்துரு கடன் எல்லாமே குறிக்கக்கூடியது. பொதுவா இருந்தாலும் இன்னும் நிறைய காரகத்துவங்கள் வந்து ஏதோ ஒரு காரகத்துவம் அடி வாங்குவாங்க இவங்களுக்கு. அப்படிதான் நம்ம இருக்க முடியும். ஏன்னா அதே மாதிரி கலைகளில் இவர்கள், அதாவது வரைகலைகள், டிராயிங் எழுதுறது, பாடுறது, சங்கீத ஞானம், சினிமா சங்கீதம், இந்த மாதிரி கலைகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமா ஒரு ஆர்வம் என்பது இருக்கும். இவங்ககிட்ட ஒரு சின்ன அடிக்கடி குணம் என்னன்னா, அடிக்கடி கடத்தூருக்கு போயிட்டு வருவாங்க. போயிட்டு வரணும் கண்டிப்பா. ஆமா, போயிட்டு வருவாங்க. ஆட்டோமேட்டிக் இவங்க தெரியாம இயல்பாக போயிடுவாங்க. கடத்தெரு, மார்க்கெட்டு, துணிக்கடை ஓரமா போறது. இந்த கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா துணி எல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க. கவுனு, வேஷ்டி, புடவை எல்லாம் இவங்க தானாவே நடந்து போவாங்க. ஆமா, அதெல்லாம் ரொம்ப விசேஷம். ஆமா, ரொம்ப விசேஷமான ஒரு இது. நான் கவனிச்சிருக்கிறேன். நான் சிறு வயசுல கவனிச்சிருக்கிறேன். ஆமா. இதுல ஒண்ணு என்னன்னா, பெண் மட்டும் இதுல ருது ஆகக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குங்க ஐயா. அதான் சரிங்கய்யா. இந்த நட்சத்திரத்தை வரும்போது பெண் ருது கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ருதானா என்ன பிரச்சனை? என்னங்க ருதானா என்ன பிரச்சனைங்க ஐயா? பெண் ருதுவானாக்கா கணவன் ஒண்ணு இழந்து வாழ மாட்டா. அந்த ருது ஜாதகம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு பலன் இருக்குங்க. ருது பலன் இருக்குங்க ஐயா. அது புத்தகத்திலே இருக்கு. சித்திரையில் ருதுவானால் இது நட்சத்திரம், மாசம் இல்ல. சித்திரையில் உருவானால் அவிட்டத்தில் உருவானால் ருதுவானால் நல்லா இருக்கு. அது ஒரு அமைப்பு இருக்கு. அதுபடி பார்க்கணும். அதே மாதிரி இவங்க வந்து, அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் ருதுவாகி அன்னைக்கு திதி வந்து திரையோதசி திதியா, அது சதுர்த்தசி திதியாக இருந்தால் அவர் இளம் வயதிலேயே கணவனை இழப்பாள்னு ஒரு விதியும் இருக்கு.
அதாவது சரி. சித்திரையில் ருதுவாகி ம். சதுர்த்தசி திதி அன்னைக்கு திதி வந்து சதுர்த்தசி திதி. 4 மூலையும் உங்களுக்கு சதுர்த்த கேந்திரம் உங்களுக்கு திதி சூன்யம் ஆயிடும். ஓகேங்கய்யா. இப்படி ஆச்சு அப்படின்னாக்கா இளம் வயதிலேயே கணவனை இழப்பாள் அப்படின்னு ஒரு நூல்ல சொல்லப்பட்டிருக்கு. இல்ல. ஓகே. சொன்னாங்க. ஓகே. அது எந்த அளவுக்கு பிராக்டிகல் இந்த ஜாதகம் பார்க்குதா நம்ம ருது ஜாதகம் பார்க்கும்போது தான் ஏன் சொல்லணும். ஓகேங்கய்யா. ஓகேங்கய்யா. இது மாதிரி நிறைய இது இருக்கு. அது நம்ம நேரம் கருதி நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம். வேற ஒண்ணு. பேசிக்கலாங்கய்யா. அதெல்லாமே பேசலாங்கய்யா. அதுதான் அது ஒண்ணு. ம். அதான் எல்லாம் சிறப்பா இருந்தது. நல்ல விஷயங்கள்லாம் சொன்னாங்க. கண்டிப்பாங்கய்யா. நீங்களும் நல்ல தெளிவான சிறப்பா விளக்கம் இருந்ததுங்களா? என்னங்கய்யா? இன்றைய நிகழ்ச்சி வந்து நல்லா இருந்ததுங்களா? இன்றைய நிகழ்ச்சி நல்லா இருந்ததுங்கய்யா. எல்லாருமே வந்து நல்ல தெளிவான விளக்கம் வந்து கொடுத்துக்கிறீங்க. சரிங்க ரொம்ப சரிங்க ஐயா. ரொம்ப அம்மா நன்றி. அம்மையார் ஒரு அம்மா பேசுனாங்க, எப்படி இருந்ததுங்கம்மா? ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ஆ. ஆஹ் நல்லா இருந்துச்சு. நான் அடுத்த வாரத்துல இருந்து நான் எல்லாமே நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். ஆ. நல்லா இருந்தது. நிறைய அரிய தகவல் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்க ஐயாவுக்கு வணக்கம். வணக்கம் சார். அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். சரிங்க. ஓகே சார். இதுக்காரும் அமைதி காத்த அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று பின்புற்று வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு தலைப்பில் சந்திப்போம். அனைவரோடும் வணக்கம். பெற்றுக்கொள்வது பிரபல்யோ அஸ்ட்ரோ. நன்றி. வணக்கம். வணக்கம் சார். நன்றி. வணக்கம் சார். வணக்கம். வீடியோ கால் பண்ணா இது பாரு. வீடியோ கால் பண்ண அவளுக்கு நான் போய் மாவு தட்டுறதுக்கு பண்றியா?